அடுத்து ஒரு படம் ஏஜென்ட் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போகும்போது தான் பொற்காலம்னு படம் எனக்கு தெரியும். ரோஜா கம்பெனிஸ்னு பொற்காலம். அப்போ அவர் தான் ஆடிஷன் பண்ணுறாரு. சேரன் சார் தான் பண்ணுறாரு. நான் அந்த படத்துக்கு சொல்ல முடியலை, நீங்கள் இந்த படத்துக்கு வந்துடுங்க அப்படின்னாரு. பொற்காலம் மைசூர் போயிருந்தேன். மைசூர் போயிருக்கும்போது ஒரு 10 நாள் இந்த பச்சை கலர் சிங்கிஜா அந்த சாங்கெல்லாம் நாங்கள் தான் இருக்கோம். நாங்கள் தான் சும்மா அட்மாஸ்பியரு கூட மாட போகிறது வர்றது எல்லாமே வெளியில். அந்த அம்மா மீனம்மா ஒரு வீட்டுக்குள்ளே நெய்வாங்க, நாங்களாம் வெளியில் அந்த நூல் போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் மைசூர் தான். இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வீடு, பெரிய வீடு, இந்த மாதிரி பங்களா வீடு எடுத்து எங்களுக்கு கொடுத்துருந்தாரு சேரன் சார். தங்கியிருந்தோம். தங்கி இருக்கும்போது ஒரு 10 நாளில் மேனேஜர் வந்தார். மல்லிகாக்கா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஊருக்கு போகலான்னாங்க. அப்போ ஃபோன்லாம் என் கையில் இல்லை. நான் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சாயந்தரம் 6 மணி ஆச்சு. வெளியில் வந்து ஒரு டெலிஃபோன் பூத்து இருந்துச்சு. வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணணுமே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூத்தில் அந்த இதை வச்சுட்டு வெயிட் பண்ணுறேன். இந்த வீட்டுக்கு வெளியில் யாரோ பேசி, உங்களை மாதிரி ஒருத்தர் உள்ளே நிற்கிறாரு, நான் வந்து நிற்கிறேன்.